சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் பாவங்கள் போக்கும் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காசியை விட பல மடங்கு சிறப்பு கொண்டது. இந்த கோயிலில் உள்ள யம தர்மராஜனுக்கு வழிபடுபவர்களுக்கு யம பயம் இல்லை என்பது ஐதீகம். பாவங்கள் போக்கும் சிவாலயங்களில் காசிக்கு நிகரான புகழ்பெற்ற சிவாலயமாக திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோயில் உள்ளது. திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை வழித்தடத்தில் 16 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவாஞ்சியம் இருக்கிறது. இங்குள்ள இறைவன் வாஞ்சி ஈஸ்வரர் என்றும் வாஞ்சிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி மங்களாம்பிகை என்றும் மறுவார் குழலி என்றும் அழைக்கப்படுகிறார். யமதர்மன் தனி சன்னதி கொண்டுள்ள இந்த கோவிலில் குப்தகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி யமதர்மராஜாவை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கி யமபயம் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் காசிக்கு சென்று வந்த புண்ணியத்தை பெறலாம். இந்த கோயிலில் உள்ள மகிஷாசுர மர்தினியை 108 தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் பயம் நீங்குவதோடு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும். தென்னாட்டில் காசிக்கு நிகராக போற்றப்படும் 6 திருத்தலங்கள் உள்ளன. அது பார்த்திங்கன்னா திருவையாறு, திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, திருவெண்காடு, சாயாவனம் பூம்புகாரில் இருக்குது. அடுத்து ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6லும் முதன்மையானது ஸ்ரீவாஞ்சியம். காசியில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைத்தாலும் யம உபாதை பைரவ உபாதை இருக்கும். ஆனால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு யம உபாதையும் பைரவ உபாதையும் இருக்காது. எனவே காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது ஸ்ரீவாஞ்சியம். கலியுகத்தில் பாவம் செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் பாவம் செய்தவர்களில் பலர் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொண்டதால் கங்கையில் பாவம் சேர்ந்தது. அதனால் அச்சம் அடைந்த கங்காதேவி சிவபெருமானிடம் சென்று, அனைவரும் தங்களின் பாவங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். என்னிடம் பாவம் சேர்ந்து விட்டது. இந்த பாவங்களை என்னால் சுமக்க முடியவில்லை. இதற்கு மாற்று வழி கூறுங்கள் என வேண்டினார். உடனே சிவபெருமான், தென்னகத்தில் ஸ்ரீவாஞ்சியம் என்ற திருத்தலத்தில் நான் இருக்கிறேன். நீ உனது 1000 கலையில் ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்துவிட்டு மீதியுள்ள 999 கலைகளுடன் அங்கு குப்த கங்கையாக வீற்றிருப்பாய் என்று ஆணையிட்டார். உடனே கங்காதேவி சிவனின் ஆணைப்படி ஸ்ரீவாஞ்சிய புண்ணிய தீர்த்தமாக அமர்ந்தாள். சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் மகனாக அவதரித்தவர் யமன். உலகின் உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் அளித்து வருபவர் இவர். கலியுகம் பிறக்கும்போது யமனுக்கு பயம் வந்துவிட்டது. தனக்கு உயிரை எடுக்கும் கொலை பணியை சிவபெருமான் ஒதுக்கிவிட்டார்களே என்று சிவபெருமான் மீது கோபம் கொண்டார். அவரது கோபம் அறிந்த சிவபெருமான் உயிரை எடுக்கும் பணியை யமனிடம் இருந்து பறித்துவிட்டார். இதனால் பயந்து போன யமன் அனைத்து கோயில்களுக்கும் சென்று சிவனை வழிபட தொடங்கினார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் யமதர்மன் சிவபெருமானை நோக்கி மனம் உருகி வேண்டிய போது ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடு என்று அசரீரி கூறியது. அதன்படி அங்கு சென்று பல ஆண்டுகள் தவம் புரிந்தார் யமதர்மன். மேலும் அங்கு தனது பெயரில் ஒரு தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடினார். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று சிவபெருமான் யமனுக்கு காட்சி கொடுத்து யமன் கேட்ட வரங்களை வாரி வழங்கினார். ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி விட்டு யமனை வணங்கிய பிறகுதான் விநாயகரை வழிபட்டு என்னை வணங்குவார்கள் என்று வரமளித்தார். இதனால் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோயிலில் அமர்ந்த கோலத்தில் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக சேத்திர பாலகராக இருந்து யமதர்மராஜா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தமிழகத்தில் யமதர்மராஜனுக்கு உள்ள மிக பழமையான சன்னதி இந்த கோயிலில் உள்ள சன்னதி ஆகும். ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோயிலில் யமனை வழிபடுபவர்களுக்கு யமமயம் இல்லை, ஆயுள் விருத்தியாகும் என்பது ஐதீகம். இதனால்தான் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் யமதர்மனை வணங்கி பின்னர் கோயிலுக்குள் செல்வது இன்னும் வழக்கமாக உள்ளது. சூரியனின் பாவம் தீர்த்த தலம். தட்சன் தனது மகள் தாட்சாயணியை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்க மறுத்தார்.
ஆனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாத சிவபெருமான் எதிர்ப்பையும் மீறி தாட்சாயினியை திருமணம் செய்தார். இதனால் கோபம் அடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார். சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இதனால் சிவபெருமானை தவிர அனைவரும் யாகத்தில் கலந்து கொண்டனர். இது பற்றி அறிந்த தாட்சாயினி தேவி கடும் கோபம் அடைந்தாள். நான் எனது தந்தை தட்சன் நடத்தும் யாகத்துக்கு சென்று மருமகனை அழைக்காமல் யாகம் நடத்துவது தவறு என்று சுட்டி காட்டுகிறேன் என்று சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார். ஆனால் சிவபெருமான் அதற்கு அனுமதி மறுத்ததோடு அங்கு போகக்கூடாது என்று கூறி தாட்சாயினியை தடுத்து நிறுத்தினார். சிவபெருமான் கட்டளையை மீறி தாட்சாயினி யாகத்துக்கு சென்றாள். அங்கு தட்சன் அவளை அவமதித்ததால் கோபம் அடைந்த தாட்சாயினி யாகத்திற்கு வந்த தேவர்கள், முனிவர்கள், தட்சன் ஆகியோர் விரைவில் அழிந்து போவார்கள் என்று சாபம் கொடுத்தாள். இதனை அறிந்த சிவன் கடும் கோபம் கொண்டு பெரும்பலம் கொண்ட வீரபத்திரனை அனுப்பி யாகத்தை அழித்து தண்டிக்கச் சொன்னார். சிவனின் கட்டளையை ஏற்று வீரபத்திரன் தன் கணங்கள் சூழ யாகசாலை சென்று அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கி அழித்தார். அப்போது சூரியனின் கன்னத்தில் வீரபத்திரன் ஓங்கி அறைந்ததால் சூரியனின் பற்கள் கீழே கொட்டின, கண்கள் ஒளி இழந்தன. அனைவரையும் தாக்கிய வீரபத்திரனின் கோபத்தை மகாவிஷ்ணு குறைத்தார். அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமானிடம் பற்களை இழந்த சூரியன், எனது பாவம் தீர வழி கூறுங்கள் என்று வேண்டினார். உனது பாவங்கள் தீர ஸ்ரீவாஞ்சியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டால் சிவதுரோகத்தால் வந்த பாவம் போகும் என்று சிவன் வழி சொன்னார். அவ்வாறே சூரியன் ஸ்ரீவாஞ்சியம் வந்து முனி தீர்த்தம் என்ற குப்த கங்கையில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் தவமிருந்து இறைவனை வணங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் சூரியன் முன் தோன்றி பாவம் நீக்கி பழைய ஒளியை தந்தார். அத்துடன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடியவர்களின் பஞ்சமா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருள் புரிந்தார். வழிபடும் முறை: வாகை சூட அருள் தரும் வாஞ்சிநாதர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் முதலில் புனித தீர்த்த குளமான குப்த கங்கையில் நீராடி கங்கை கரை விநாயகரை தரிசிக்க வேண்டும். பின்னர் சேத்திரபாலகர் யம தர்மராஜாவை வழிபட வேண்டும். அதன் பிறகு விநாயகரை வழிபட்டு கோயிலுக்குள் செல்ல வேண்டும். யம தர்மராஜா சன்னதியில் தங்களது வயதிற்கு ஏற்ப நெய்விளக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீவாஞ்சியம் கோயிலில் ராகுவும் கேதுவும் ஒரே மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் வெட்டுப்பட்ட ராகு, கேது ஆகிய 2 கிரகங்களும் தனித்தனி தலங்களில் இருந்தாலும் ஒரே மூர்த்தியாக இருப்பது இங்கு மட்டும்தான். இதனால் 2 கிரகங்களின் பரிகாரங்களையும் இங்கு செய்யலாம். இந்த அமைப்பு சண்டராகு என்று கூறப்படுகிறது. மேலும் துர்க்கை ஸ்ரீவாஞ்சியத்தில் அஷ்டபுஜங்களோடு மகிஷாசுர மர்தினியாக காட்சியளிக்கிறார். துர்க்கை அம்மனுக்கு 108 தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். இந்த கோயிலினுடைய தலைமரம் பார்த்திங்கன்னா சந்தன மரம். தீர்த்தம் வந்து குப்த கங்கை யம தீர்த்தம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சேக்கிலார், திருமால், பிரம்மன், யமன், இந்திரன், பராசரர், அத்ரி முதலியோர் வழிபட்ட ஸ்தலம் இது. இறைவன் திருக்கைலாயத்திலிருந்து இத்தலத்திற்கு வந்ததால் அம்பிகை வாழ வந்த நாயகியாக இத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாள் என்ற செய்தி இத்தல புராணத்தில் காணப்படுகிறது. பராசர முனிவர் இத்தலத்தில் நீராடி வீரதனு மண்ணை பட்டிருந்த பிரம்மகத்தியை போக்கி சிறப்பால் இத்தீர்த்தம் அம்முனிவர் பெயரால் விளங்குகிறது. அத்திரி முனிவர் நீராடி தத்தாத்திரேயரை மகனாக பெற்ற சிறப்பால் அத்திரி தீர்த்தம் என்றும் வழங்குகிறது. பூமகள், திருமகள் இருவருக்கும் ஏற்பட்ட பிணக்கால் திருமகள் திருமாலை விட்டு பிரிந்தாள் என்றும், திருமால் ஸ்ரீவாஞ்சியத்தை அடைந்து இவ்விறைவனை வழிபட்டு திருமகளை வாஞ்சித்து பெற்றதால் திருவாஞ்சியம் என்ற பெயர் பெற்றது என்று தலபுராணம் கூறுகிறது. ரோமச முனிவர் தவம் செய்து முத்தி பெற்ற வரலாறு புராணத்தில் கூறப்படுகிறது. திருமால் வழிபட்டு திருமகளை அடைந்ததோடு காத்தல் தொழிலை பெற்றார். நான்முகன் வழிபட்டு படைத்தல் தொழிலை பெற்றார். இந்திரன் சாபம் நீங்க பெற்றான். மகுடவர்தனன் என்னும் மன்னன் பகைவர்களால் உண்டாகும் அச்சம் நீங்க பெற்றான். மகாதனு என்ற மன்னன் அரக்க உருவம் நீங்கி ஆனந்த வடிவமுற்றான். விருட்சி என்பவனின் மனைவி சாருமதி கயநோய் நீங்க பெற்றாள். தர்மத்துவாசன் என்ற வணிகன் நற்கைதி எய்தினான். இயமன் எல்லா உயிர்களையும் கவரும் தன் பாவம் தீர இத்தலத்து இறைவரை வழிபட்டு பாவம் நீங்க பெற்று இவ்விறைவனுக்கு வாகனமாகவும் பெரும் பேற்றை பெற்றான். இயமனுக்கு மூலஸ்தானம் தனியே உள்ளது.
இறைவன் ஏமனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்த ஐதீக திருவிழா மாசி மாதம் பரணியில் நிகழ்கின்றது. இத்தலத்தில் வாழ்கின்ற இறக்கின்றவர்களுக்கு யமவாதனை இல்லை எனவும், இங்கு இறப்போர் வலச்செவியில் இறைவன் 5 எழுத்து பஞ்சாட்சரம் ஓதி சிவலோகத்தில் சேர்ப்பித்துக் கொள்கிறான் எனவும் தல புராணம் கூறுகிறது. பஞ்சமா பாதகம், பிரம்மகத்தி நோய்கள், பிறப்பீடைகள், சிவதுரோகம் முதலிய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி வெற்றி, ஆனந்தம், வீடு பேறு முதலிய பயன்களை அளிக்கவல்லது இத்தலம். இத்தீர்த்த கரையில் தர்மம் செய்வோர் சிறந்த பலன்களை பெறுவர். இத்தலம் மூவர் தேவார திருப்பதிகம் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 70வது திருத்தலமாகும். மாணிக்க வாசகரும் கீர்த்தி திருவகளிலும் திருக்கோவையாரில் 268வது பாடலிலும் இத்தலத்தை குறித்துள்ளார். இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முச்சிறப்பிலும் சிறந்து விளங்குகிறது. இத்தலம் ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், ஆக்னேய புராணம் ஆகிய வடமொழி நூல்களில் மிகவும் சிறப்புடன் போற்றப்பட்டுள்ளன. பாவங்களை ஏற்று அகற்றும் கங்கா நதியானவள் தனது 1000 கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்து மீதி 999 கலைகளுடன் இத்தல தீர்த்தத்தில் வசிப்பதால் இத்தல தீர்த்தம் குப்த கங்கை என வழங்கப்படுகிறது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 2 உள்ளன. தல புராணங்கள் வடமொழியிலும் தமிழிலும் உள்ளன. தமிழில் தல புராணம் பாடியவர் கலந்தை குமரன் ஆவார். சிவராம சுந்தரம் பிள்ளை பாடிய மங்களாம்பிகை பிள்ளை தமிழ் உள்ளது. ராமலிங்க சுவாமிகள் பாடலும் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனையும் உள்ளன. தருமை குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்தில் முத்தித்தலங்களில் ஒன்றாக இதனை குறித்தருளுகிறார். பிரளய காலத்தில் உலகம் அழிந்த போது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பிரளயத்தில் அழியாது தப்பித்து பிழைத்த காசியை பார்த்து வியந்தனர். அதுபோலவே தப்பிய இடங்கள் வேறு எங்கெங்கே உள்ளன என்ற தேடி தென் திசைக்கு வந்தனர். அப்போதுதான் காவிரி கரையில் ஸ்ரீவாஞ்சியம் என்னும் ஊரை கண்டு அதன் அழகில் மயங்கி லிங்க வடிவில் சுயம்புவாக சிவபெருமானும் ஞான சக்தியாக பார்வதி தேவியும் அவ்வூரிலேயே கோயில் கொண்டு விட்டனர். இந்த தலத்தை தான் மிகவும் நேசிப்பதாக சிவன் பார்வதியிடம் கூறியதாக புராணங்கள் சொல்கின்றன. கோயில் சிறப்புகள். காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன. அவற்றில் திருவாஞ்சியம் தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருச்சாயக்காடு மற்றும் மயிலாடுதுறை ஆகும். இவற்றில் ஸ்ரீவாஞ்சியம் காசியை விட மிகவும் மேலானதாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் ஒரு சுயம்பு லிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். உலகிலுள்ள 64 சுயம்பு லிங்க திருமேனிகளுள் இதுவும் மிகவும் முக்கியமானதாகும். தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவமிருந்து சிவனருள் பெற்ற ஸ்தலம் இது ஆதலால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் எனப்படுகிறது. சுமார் 550 அடி நீளமும் 320 அடி அகலமும் உடைய இவ்வாலயம் 3 கோபுரங்களுடன் 3 பிரகாரங்களும் உடையது. பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமான காட்சி தருகிறது. இத்தலத்தில் யமதர்மனுக்கு தனி சன்னதி இருப்பது ஒரு சிறப்பு அம்சம். கோயிலின் அக்னி மூலையில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது. உட்பிரகாரத்தில் பைரவர் சன்னதி உள்ளது. பைரவர் இங்கு யோக நிலையில் காணப்படுகிறார். இறைவனே எல்லாமுமாக இருப்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. தல விநாயகர் அபயங்கர விநாயகர் என்ற பெயருடன் இங்கு விளங்குகிறார். இக்கோயிலின் சண்டிகேஸ்வரர் யம சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் தலவிருட்சம் சந்தன மரம். கருவறை சுற்றி உள்ள தெற்கு பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள் உருவச்சிலைகள் உள்ளன. மகாலட்சுமி மற்றும் மகிஷாசுர மர்த்தினி சன்னதிகளும் இங்குள்ளன. இத்தலத்தில் உள்ள லட்சுமி தீர்த்தம், நாக தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன. இவை மூன்றும் முறையே லட்சுமி, ஆதிசேஷன் மற்றும் சக்கரத்தாழ்வார் ஆகியோரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மூலவர் வாஞ்சிநாதர் என்னும் திருநாமத்துடன் சற்று உயர்ந்த பானத்துடன் பெரிய அளவிலான லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். அம்பாள் மங்கள நாயகி என்றும் திருநாமத்துடன் தரிசனம் தருகிறாள். பிரம்மா, சூரியன், பராசர முனிவர், அத்திரி மகரிஷி, யமதர்மன் ஆகியோர் இத்தலத்தை இறைவனை வழிபட்டுள்ளனர். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார். இந்த கோயில் எப்போ திறப்பாங்க? காலையில் 6லேருந்து மதியம் 12 வரைக்கும், ஈவினிங் 3லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக நன்னிலம் செல்லும் வழியில்
உள்ள அச்சுதமங்கலம் என்ற ஊரிலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. திருவாரூர், நன்னிலம் ஆகிய ஊர்களிலிருந்தும் ஸ்ரீவாஞ்சியம் அடைய முடியும். திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த தலம் பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள் அடர்ந்த பகுதியில் அமைந்திருந்ததால் சந்தனவனம் என்றும் அழைக்கப்பட்டது. திரு எனப்படுபவள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்திருப்பதால் திருவாஞ்சியம் என்ற பெயர் பெற்றது. இதுபோல் இந்த சிறப்பு பெற்ற இந்த திருக்கோயிலை அனைவரும் வந்து தரிசனம் செஞ்சு இறைவன் அருளை பெறுங்க. வழக்கம் போல் சொல்கிறது தான், கோயிலை சுத்தமாக வச்சுங்க, உழவார பணிக்கு உதவி செய்யுங்க, உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம். ஆலய தூய்மை, ஆண்டவன் சேவை. இந்த கோயிலில் உழவாரப்பணி செய்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. இதேபோல் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லா கோயில்லையுமே வந்து உழவாரப்பணி அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க உழவாரப்பணி செய்வோம், கோயிலை சுத்தமாக வச்சுருப்போம், உழவாரப்பணி செய்யும் அடியார்களுக்கு உதவி செய்வோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.